நம்ம பரபரப்பா சில விஷயங்கள உலகளாவிய நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நெறைய பேருக்கு இது இப்போ இந்த வார் ஒரு மிக முக்கியமான ஒரு பரபரப்பு செய்தியா, ஹைலைட்டா மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா, இத பத்தி ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த வார் இப்படி அப்ரோச் ஆகும். யார் இதில ஜாயின் பண்ணுவா? என்ன பண்ணுவா? அப்படின்னு வேதத்தில எசேக்கியேல் 38, 39 2 அதிகாரத்தில சொன்னத சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய செய்தி கேட்கிறவங்க அல்லது வேதத்த நல்லா வாசிக்கிறவங்க கண்டிப்பாக நாம் இதுக்கு ஆயத்தப்பட்டிருப்போம். அல்லது இது வரப்போறத நம்ம முன்னறிஞ்சிருப்போம். இயேசு இதுக்கு நடுவுல சொன்ன காரியங்கள் என்னங்கிறதையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வாங்க இந்த வாரம் நேற்று வரையில இதில நடந்த சில முக்கியமான சம்பவங்கள், இத ஒட்டி நடக்கிற சம்பவங்களை பார்க்க போறோம். முதலாவதா வார பத்தி தான். இந்த வார் அடுத்த லெவலுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த சந்திய அவங்க மூடினதுனால, அந்த வழியா வரக்கூடியதான கப்பல்கள் வராதனால எரிபொருள் மிகப்பெரியதான பிரச்சனையாக, உலகளாவிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அதில பல நாடுகள், வியட்நாம் போன்ற நாடுகள்ல லாக்டவுன் போட்டாச்சு. இப்போ பல நாடுகள்ல ஃபியூயல்ஸ் வந்து ரேஷன்ல குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இவ்வளோதான் பெட்ரோல், இவ்வளோதான் டீசல், ஒரு நாளைக்கு இவ்வளோதான் வாங்கணும் அப்படின்னு பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல இந்தியாவும் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பல நாடுகள்ல பெட்ரோல், டீசல் விலை பயங்கரமா ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சில இடங்கள்ல எரிபொருள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இந்த யுத்தம் ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இந்த யுத்தம் வந்து வெறும் யுத்தமாக இருக்காது. இதோடு கூட பஞ்சமும் வரும் அப்படிங்கிறது தான் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்போ அந்த பஞ்சம் சேர்கிற இடத்துக்கு வந்திருக்கு. விலைவாசிகள் ஏற தொடங்கி இருக்கிறது. இனி எல்லா பொருட்பேலசையும் ஏறும். இந்த யுத்தம் தொடர இது எல்லா விலைவாசியும் ஏறும். இது பஞ்சம் அப்படிங்கிற 2வது இடத்துக்கு போகும். எல்லா விதமான பஞ்சமும் உள்ளே வரப்போகிறது. சமீபத்தில் இஸ்ரேல் வந்து லெபனான் மேல ஒரு குண்டு போட்டாங்க, ஒயிட் ப்ராஸ்பரஸ். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே காத்து பஞ்சம் வர தொடங்கியிருக்கும். அதாவது நல்ல காற்று கிடைக்காதவங்களுக்கு அது மிகப்பெரிதான பாதிப்பை ஏற்படுத்தும். அதே அந்த ஒயிட் ப்ராஸ்பரஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட சரீரத்தில் மிகப்பெரிதான பாதிப்பை, குறிப்பாக அந்த சரீரங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு தோல் எல்லாம் மிகப்பெரியதான பாதிக்கப்படும். இது சகரியா 14:12 சொல்லியிருக்கிறபடி சரீரம் நிற்கும் போதே அழுகி போகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த இடத்துக்கு இது வந்து நிக்குது இப்ப. ஸோ இதை ஒட்டி இன்னொரு பக்கம் நீங்க பாருங்க, ஈரான்ல இவங்க போட்டதானே அந்த ஆயில் இதெல்லாம் வெடிச்சதில்ல, அந்த வானம் முழுவதும் மேகம் முழுவதும் கருமேகமாக மாறி இப்போ அமில மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஆசிட் அது பெய்யும்னு சொல்றாங்க. மக்களை வெளியே வர வேணாம்னு சொல்லி ஐநா வந்து எச்சரிச்சிருக்கு. அடுத்த மழை ஒன்று வரும், அது அமில மழையாக பெய்யும். அது மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் அக்கினியும் கந்தகம் கலந்த கல்மழை பெய்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வானத்துல இருந்து அக்கினி மழை பெய்யும், கந்தக மழை பெய்யும் அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். இது அதை ஒட்டி நடக்கிற ஒரு அமில மலை இப்போ வருது. இது இன்னும் போக போக நியூக்ளியர் இன்னும் அவங்க யூஸ் பண்ணலை. இப்போ வந்து ஆயில் தான் அடிச்சிருக்காங்க. அதுலேயே இந்த விதமான பாதிப்புகள் வர தொடங்குது. நல்லா கவனிச்சு பாருங்க, பெருமளவில் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்டாப்ளிஷ் ஆகுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், வெளிப்படுத்தல் 6:8 பெருமளவில் மக்கள் முதல் உலக யுத்தம் 2ஆம் உலக யுத்தத்தை விட மிக மோசமான பாதிப்பு 3ஆம் உலக யுத்தத்தில் வரும் அப்படின்னு சொல்லி அதற்கான ஆரம்ப கட்டத்தை இப்போ நம்ம கண்களுக்கு முன்பாக தெளிவாக பார்க்க போகுது. நம்ம ஒவ்வொரு நேற்று வரையிலையும் மெசேஜஸ்லையும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆள் இதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதை பற்றி தான் அடுத்த பாயிண்ட் பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரஷ்யா உள்ள நுழைஞ்சிருச்சு. ராணுவ உதவி ஈரானுக்கு செய்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 10,000 ட்ரூப்ஸ் அங்கே இருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் அல்ல, உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி சொல்றாரு, ரஷ்யா இதில் இருக்கு. ஏற்கனவே அவங்க இன்டெலிஜென்ஸ்லையும், அதாவது தகவல் உளவுத்துறையிலையும், அது மாத்திரமல்ல ட்ரோன்ஸ் விஷயத்திலையும் ரஷ்யா ஈரானுக்கு உதவி செய்து அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படையாக தான் அவங்க செய்யாமல் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இப்போ வெளிப்படையாகவும் செய்ய தொடங்கிட்டாங்கன்னு வந்திருக்கு. அதாவது அவங்க நாட்டில் இருக்கக்கூடியதான பிரதமர், துணை ஜனாதிபதிகளே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம், நாங்கள் செய்வோம், எல்லா விதத்திலும் செய்வோம். ரஷ்யாவுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த விதத்தில் ஈரானுக்கு உதவி செய்ய முடியுமோ யுஎஸ்ஏ இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது அப்படியே வேறொரு பரிமாணத்துக்கு போகுது. ரஷ்யா தலைமையில் போய் சேர்கிற அளவுக்கு இது போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் வந்து அவங்களுக்கு உதவி செய்யறது, ஈரானுக்கு எதிரான கொள்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க இந்த யுத்தத்தில் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வெஸ்ட் வெர்சஸ் மிடில் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்ட் அப்படிங்கிற அலையன்ஸ் மாறுது. ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிறத உங்களால் பார்க்க முடியுது. ரஷ்யா தலைமையில் மிகப்பெரியதான ஒரு எதிர்ப்பு அல்லது மிகப்பெரிய யுத்தத்தை அவர்கள் இந்த யுஎஸ் இஸ்ரேல் இந்த அலையன்ஸுக்கு எதிராக நடத்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஐநா சபைங்கிறது செத்து போச்சு. அதுக்கு அந்த பேப்பர்ஸ், அது வெறும் சட்டங்கள்லாம் வெறும் பேப்பர் அளவில் தான் இருக்குது, அது எந்த விதமான உபயோகமும் இல்லைன்றது ரஷ்யா சொல்கிற அளவுக்கு வந்து சேர்ந்துருச்சு எல்லாமே. ஸோ இப்போ அந்த மிகப்பெரிய பாதிப்பு என்கிறது அல்லது மிகப்பெரிய யுத்தத்துக்கான ஒரு அடித்தளம் அமைக்கப்பட்டு விட்டது. இந்த நேற்று வரை எடுத்து உங்ககிட்ட வந்து சேர்றதுக்குள்ள ரஷ்யா வெளிப்படையாக யுத்தத்தை ஆரம்பிக்குமா தெரியல. ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உக்ரைன் வந்து ஈரானுக்கு எதிராக
மற்ற நாடுகளுக்கு, கல்ஃப் நாடுகளுக்கு, அதாவது மத்திய கிழக்கு நாடு UAE இவங்களுக்கெல்லாம் ட்ரோன் உதவி செய்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஆகாது. ரஷ்யா ஈரானுக்கு சப்போர்ட்டு. இப்போ ஈரானுக்கு எதிராக உக்ரைன் களமிறங்குறது, இது அது ஒரு வகையில் அதான் அதுக்கு அர்த்தம். அப்படி வரும்பொழுது கண்டிப்பாக ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் மேலே கோவத்தில் இருக்குது, சண்டையில் இருக்குது, யுத்தத்தில் இருக்குது. அந்த யுத்தம் அவங்க பக்கமும் திரும்பும். அதே நேரத்தில் நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு உதவியாக வருவார்கள். அதே நேரத்தில் ஈரானுக்கு உதவியாக ரஷ்யா இப்போ இறங்கியிருக்கு. இது அப்படியே பாருங்கள், ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சைனா ஈரானுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி வச்சிருக்கு. ஸோ இவர்கள் ஒரு அலையன்ஸாக மாறி இந்த யுத்தத்தை 3ஆம் உலக யுத்தமாக மாற்றுற இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. இதில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் கரெக்டாக வசனத்தில் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின்படி தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் போய்கொண்டே இருக்கிறது. நமக்கு இதை ஏற்கனவே ஆண்டவர் முன்னறிவிச்சு வச்சிருக்கிறாரு. இது நடந்துகிட்டு இருக்கு. இந்த யுத்தத்தை பற்றின செய்திகள், இதை பற்றின காரியங்கள் அடுத்து வரும்போது ஒரு அப்டேட்டாக உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். இப்போ நம்ம வேற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அடுத்ததாக பாகிஸ்தான் துருக்கிக்கு மிகப்பெரிய ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, $30 மில்லியன் ஒரு மிகப்பெரிய ஆர்டர். என்ன ஆர்டர்னு கேட்குறீங்களா? ஏர்ஃபோர்ஸ் அஃபீஷியல்ஸ், அதாவது பாகிஸ்தானுடையதான இந்த விமான படை இருக்கு இல்லையா, அதனுடையதான ஹையர் அஃபீஷியல்ஸ், அவங்க ஃபேமிலிஸ் அத்தனை பேருக்காகவும் இமிடியட் பங்கர்ஸ் கட்ட சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதாவது பூமிக்கடியில் போய் பதுங்கி கொள்கிற மாதிரி. அது எவ்வளோ விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு நீங்கள் உள்ளே தங்க முடியும், வெளி உலக தொடர்பு இல்லாதபடிக்கு அளவாக இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டு அந்த உட்குள்ளே இருந்தீங்கன்னா எந்த விதமான வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த பாதிப்பும் அதுக்கு வராதுன்னு சொல்கிறாங்க. நியூக்ளியர் கூட வராதபடிக்கு கட்டுற அளவுக்கு இந்த துருக்கி நிறுவனம் அதில் ரொம்ப ஹையர் அஃபீஷியல்ஸாக. ஸோ அவங்க அதை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு தான் அந்த ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டுமல்ல, விமானப்படையை கீழிருந்தே மேலே இயக்க முடியுமா, அதாவது மொத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து எல்லாமே செய்ய முடியுமா, அதற்கான எல்லா காரியத்தையும் இப்போ அவங்க கொடுத்துட்டாங்க, அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் அப்படி ஒன்று செய்யுதுன்னு. நீங்கள் இந்த பங்கர்ஸுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது 2 காரியம் அதில் பார்க்குறோம். ஒன்று, எவ்வளோ பெரிய பங்கருக்கு கீழே இருந்தாலும் எத்தனையோ நாட்டு தலைவர்கள், அதிபதிகள் போய் பங்கர்ஸில் ஒளிஞ்சிருக்காங்க. ஹிட்லர்லேருந்து நான் சொல்கிறேன், அங்கேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு உள்ளவங்க வரைக்கும் போய் பதுங்குறாங்க. ஆனால் அவர்கள் தேடி கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஏதோ ஒன்று நடக்குது பார்த்தீங்களா, இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 10ஆம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பங்கர்ஸில் போய் பதுங்கிறத பற்றி சொல்லுது. எல்லாரும், அதுவும் பர்டிகுலராக வெளிப்படுத்தல் 6:15 நீங்கள் அதில் வாசிக்கும் பொழுது பெரியோர்கள், சேனை தலைவர்கள் அப்படின்னு இருக்கும், தளபதிகள், இவங்க எல்லாரும். இப்போது இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் பாகிஸ்தான் அதோட முன்னுதாரணமாக இது நடக்குது, அல்லது தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலாக இது நடக்குது. இப்போ இவங்க அடியில் போய் பதுக்கி கொள்றதுக்கு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே மிகப்பெரிய பிரபல நிறுவனங்கள், OpenAI, அப்புறம் மார்க் ஜுக்கர்பர்க், ஃபேஸ்புக்கு, இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, மிகப்பெரியதான பங்கர்ஸில் நாங்கள் தங்கிட்டோம். ஜியோ பாலிட்டிக்ஸோ அல்லது இந்த மாதிரி யுத்தங்களோ அல்லது பேண்டமிக்கோ வரும்போது நாங்கள் என்ன செய்ய போகிறோம், உள்ளே போய் தங்க போகிறோம். அவங்க ஏற்கனவே இதை அனௌன்ஸ்மெண்ட்டை பகிரங்கமாக கொடுத்தாங்க. இப்போது ஒரு நாட்டுடைய நிறுவனம், குறிப்பாக அது ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டியதான அஃபிஷியல்ஸ், ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் பங்கருக்கு அடியில் போகிறதுன்னு இருக்குது. ஏற்கனவே டென்வர் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரியதான அண்டர் கிரவுண்ட் சிட்டியே இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, சொல்கிறாங்க. இந்த மாதிரி பங்கர்ஸ்க்கு அடியில் போய் பதுங்கக்கூடியதான வெளிப்படுத்தல் 6:15க்கான தீர்க்க தரிசனங்கள் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேற தொடங்கி இருக்கிறது. போய் என்ன செய்வாங்களா, பூமியின் ராஜாக்கள், பெரியோர்கள், சேனை தலைவர்கள், இவங்க எல்லாம் சேனை தளபதிகள், இவங்களா இருக்கு, இவங்க அத்தனை பேரும் பதுங்குற இடம் இப்போ உள்ள வருது, நம்ம கண்களுக்கு முன்பாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் நடக்கும் இல்லையா. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் உள்ள காரியங்கள் தான் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. 15ஆம் வசனத்துக்கான தீர்க்க தரிசனம் தான் இது. இதுவும் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொன்றும் பைபிளில் சொன்னது எழுத்துக்கு எழுத்து, உறுப்புக்கு உறுப்பு 100% நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கிறோம். 2000 வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொன்னது நிறைவேறுகிறது. இன்னும் ஒரு காரியத்தை நாம பார்த்துட்டு இந்த நேற்று வரை நாம முடிக்க போகிறோம். ஆச்சரியப்படுற விதமா ஐரோப்பியன் யூனியனோடு கூட போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஐரோப்பியன் யூனியனுக்கு வெளியே இருக்கிற நாடு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. பொதுவாக இந்த ஐரோப்பியன் யூனியனை தான் நம்ம அடுத்து வரக்கூடிய வல்லரசுன்னு சொல்கிறோம். அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. உலகத்து முழுக்க அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க தான் அடுத்து மிகப்பெரிய யூரோ தான் ஒரு வேர்ல்டு கரன்சியாகவும், யூரோப்பியன் யூனியனுடைய மிலிட்ரி தான் ஒரு உலகத்தினுடைய அடுத்த மிகப்பெரிய மிலிட்ரியாகவும் இருக்க போகிறதுங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் யூரோப்பியன் யூனியனில் எப்போவுமே யூரோப் நாடுகள் இணைந்ததான் அதுக்கு பேர் யூரோப்பியன் யூனியன் என்று நம்ம சொல்ல முடியும். இவங்களுக்கு ஏற்கனவே பல பேர் இருந்திருக்கு. அதாவது வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டின்னு இருக்குது, இப்போ யூரோப்பியன் யூனியன் இருக்குது. இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா,
ஐரோப்பாவுக்கு வெளியே இருக்கிற ஒரு நாடு கனடா என்ன பண்ணியிருக்கு, யூரோப்பியன் யூனியன் சேருவதற்கான ஆலோசனைகளை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் கனடா மக்களுக்குமே அதில் ஒன்றும் பெரிய எதிர்ப்பெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு சிலர் அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி இருக்கவங்கலாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்கும். அவங்க அமெரிக்காவை எதிர்க்கிறாங்க அல்லது அமெரிக்காவை நம்ப தயாராக இல்லை. இதை நான் இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறேன். அமெரிக்கா என்கிற வல்லரசு கீழே விழுது. ஒரு காலத்தில் அமெரிக்காவை இவங்களாம் போற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் விழுந்து அமெரிக்காவுக்கு மாற்று ஒன்று வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ யூரோப்பியனுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு நாடு யூரோப்பியன் யூனியனோடு சேருது. இப்போ யோசித்து பாருங்க, உலகம் முழுவதும் யூரோப்பியன் யூனியன் ஆட்சி தான் வரணும். ஆக்சுவலி அவங்க தான் வரணும். எப்படி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இவங்களுடைய அதிகாரம் பூமி முழுக்க வருது. 5வது வசனத்திலையும் 7வது வசனம் தான் பார்க்கிறோம். பெருமையானவர்களை பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் செய்யும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது பூமியில் உள்ள எல்லாரையும் ஆளுகை செய்யும்படி 7வது வசனத்தில் இருக்குது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. டோட்டல் பூமியில் உள்ளவங்களும் அதோட கண்ட்ரோலுக்கு இல்லை. ஒரு 7 இயர்ஸ் அது நடக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அதற்கான அடுத்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனை தாண்டி என்னுடைய கணிப்பு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏற்கனவே பல நாடுகளோடு கூட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அந்த நாடுகள் எல்லாம் இவங்களுக்கு தான் கீழ்ப்படிவாங்க அல்லது இவங்க நான் சொல்கிறத அவங்க செய்ய போகிறாங்க. எப்படி அமெரிக்காவுக்கு இப்போ அமெரிக்கா பாருங்கள், சில நாடுகளெல்லாம் நான் சொன்னால் தான் நீ செய்யணும், நான் சொன்னால் தான் வாங்கணும், நான் சொன்னால் தான் நீ விற்கணும்னு சம்மந்தமே இல்லாமல் அந்த நாடுகளுடைய அதிகாரத்தை கையில் வச்சிருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இவர்கள் டோட்டல் உலகத்தையும் தங்கள் கையில் கொண்டு வருவாங்க. அதுக்கு இது ஒரு அடையாளமாக இருக்குது. கனடா உள்ளே வருவது இருக்குது. ஒரு காலகட்டத்தில் மொத்த நாடுகளும் இவர்கள் கண்ட்ரோலுக்கு வருவாங்க என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்குது. இன்னும் பல காரியங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. வேதாகமத்தின் அடிப்படையில் நான் சொல்லிக்கொண்டே வரேன். அதே வேளையில் இந்த மக்களுக்காக ஜெபம் பண்ண மறக்காதீங்க. நான் போன நேற்று வரல சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன். இதில் அதிகம் பாதிக்கப்படுவது ஜனங்கள் தான். அந்த நாட்டு தலைவர்களை விட அதிகமாய் பாதிக்கப்படுவது ஜனங்களாகத்தான் இருக்கிறார்கள். ஸோ இந்த ஒயிட் ப்ராசஸ் குண்டு போடும்போது லெபனான் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த அமிலமழை பெஞ்சிச்சுன்னா ஈரான் மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இன்னும் இந்த குண்டுகள் மற்ற நாடுகளுக்கெல்லாம் போடப்படும் போது இன்னும் என்னென்ன வகையான குண்டுகள் வரும் நமக்கு தெரியாது. அதில் பொதுமக்கள் அதிகமாய் பாதிக்கப்படுவார்கள். எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபக்குறிப்பில் ஒரு ஜெபக்குறிப்பாகவே வைங்க. மறக்காமல் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.